ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே நடந்த மோதலில் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், எதன் நிமித்தமாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்துள்ளனர்? கூடுதல் விவரங்கள். நிச்சயம் கற்பகம். ராமேஸ்வரம் நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரை வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆட்டோவில் தனுஷ்கோடி, அரிச்சமுனை, ராமர் பாதம் உள்ளிட்ட பகுதியில் சென்று சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோக்களில் பயணம் செய்து சுற்றுலா பயணி பின்னர் ஆட்டோ ஓட்டுநருக்கு பேசிய பணத்தை கொடுக்காமல் குறைவாகவே கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிக்கும் ஆட்டோ ஓட்டுநரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர் 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் தகாத வார்த்தையில் பேசி ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய ஆந்திராவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒருதலை பட்சமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்து ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ சங்கங்களும் ஒன்றிணைந்து இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காமல் இருப்பதனால் சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் ஆட்டோக்கள் இயக்காமல் இருப்பதால் செல்லும் அவலமும் இங்கே நடைபெறுகிறது. மேலும் ஆட்டோ இயக்காததால் அன்றாட வேலைக்கு செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதை சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.